guys. Hi guys. Katham. இதுவே ஆரம்பம். இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு full review of the movie சர்வமாயா. Yes. So சர்வமாயாவோட full review after we watch the movie in Jio Hotstar. அதுக்கப்புறம் இத பண்ணலாம் முடிவு பண்ணி பண்றோம். ஃபர்ஸ்ட் நேமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. என்ன ஜானர்னு தெரியவே இல்ல. சரி ஓகே பார்க்கலாம் பார்த்தா ஆக்சுவலி மெயினா நிவின் பாலிக்காக தான் பார்க்கணும்னு டிசைட் பண்ணதே நான். அந்த பிரேமம்ல இருந்தே எனக்கு நிவின் பாலி ரொம்ப பிடிக்கும். சோ இந்த படம் எப்படி தான் இருக்க போது பார்க்கலாம். நாங்க ஃபார்மான ஒரு இது பார்க்கிறதுக்கு முன்னாடி. சோ ஓகே அதுலயும் நிவின் பாலி ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அண்ட் ஐ லைக் இட் ஆக்சுவலி வெரி டிஃப்ரெண்ட் படம். இந்த மாதிரி யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ சர்வமாயாவோட ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் பார்த்தா அதோட யூனிக் ஸ்டோரி டெல்லிங் ஆக்சுவலா. ஸோ டேரக்டர் ரைட்டர் அகில் சத்யனை வந்து இங்கே நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு ஆக்சுவலா இதுதான் பேன் இண்டியன் மூவி ஸ்டைல் ஆஃப் மூவி. அவங்க பேன் இண்டியன் ட்ரை பண்ணல, தே ரூட்டட் டு த லோக்கல் ரூட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது பார்க்க அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குது. விச் மீன்ஸ் தட் வாட் தே ஆர் டூயிங் இஸ் that the originality of the story can cross cultural barriers. அதுதான் ஒரு strategical road for storytelling. So அகில் சத்யனை பாராட்டணும். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அகில் சத்யன் அவரே ஒரு ப்ரொடக்ஷன் வெஞ்சர் பண்ணியிருக்காரு. பிளஸ் அவரோட செகண்ட் மூவி தான் அது. அண்ட் செகண்ட் வந்து ஃபயர்ஃப்ளை ஃபிலிம்ஸ் இதை பண்ணியிருக்கு. ராஜீவ் மேனன் அண்ட் டீம் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அந்த ராஜீவ் மேனன் ப்ரொடியூசர் ராஜீவ் மேனன் மலையாளத்தில். அண்ட் another important aspect of this movie வந்து இதோடைய ஃபிலிம் கம்போசர் நம்ம சொல்லணும். நம்ம ஊர் பையன் சொல்ல முடியாது. பட் இது வந்து இப்போ ஆக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் ஆர் அக்ராஸ் லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாதவங்க ஜஸ்டின் பிரபாகரன் பண்ணையாரம் பத்மினியம் அந்த மியூசிக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் வந்து இதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிரீசி மெலோடியஸ் தட் சோ ரூட்டட் டு தட் ஸ்டோரி டெல்லிங்க்கு அது ரொம்ப என்ஹான்சிங்காக இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். வேற என்ன சொல்லணும்? காஸ்ட் பத்தி சொல்லி ஆகணும். அந்த லீடோட நேம் என்ன? ஃபீமேல் லீடு பாத்தீங்கன்னா இதுல ஆக்சுவலா வந்து 2 பேர் வராங்க. அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து வரது வந்து ரியா ஷிபு. ரியா ஷிபு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க ப்ரொடியூசர்ஸ் டாட்டர் ஷிபு தமின்ஸோட டாட்டர் அவங்க. சோ அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூ நினைக்கிறேன். டெபியூ ஆயிட்டாங்க. சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கியூட்டா யதார்த்தமா இருந்தது. சோ இன்னொருத்தங்க பிரீத்தி முகுந்தன். அப்படியே ரியல் பிரீத்தியா? ஓ ஓகே. ஷி வாஸ் ஆல்சோ ஆசம். ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி சட்டலா நடிச்சாங்க. கடைசி டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்தா ஐயோ பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்கப்பா, என்ன டான்சர் அப்படின்னு தோணுச்சு. இவங்களும் ஷிபு ரியா ஷிபுவும் சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சட்டிலா அந்த ஹீரோயின் மெட்டீரியல் 2 பேருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. நிவின் பாலி கேட்கவே வேணாம். நிவின் பாலியோட கூட நடிச்சது இன்னொரு சப்போர்ட் அஜு அகீஸ் அவர் மெயினான ரோல் ஆக்சுவலா அவருக்கு கொஞ்சம் இதா பப்ளியா இருந்தாரு. சூப்பரா நடிச்சிருந்தாரு அவரும். இந்த கான்செப்டே ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். நான் வேற கொஞ்சம் எனக்கு அந்த பேய் எல்லாம் ரொம்ப அமானுஷமான திங்ஸ் ரொம்ப பிடிக்குமா, அதனால ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபேண்டசி த்ரில்லர் அப்புறம் வேற என்ன இந்த மாதிரி மிஸ்ட்ரி லவ் எல்லாமே இருந்தது இந்த படத்துல. ஸோ ஒரு மாதிரி கலவையான மியூசிக்கல் ஃபிலிம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹீஸ் அ கிட்டாரிஸ்ட் நிவின். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி இஸ் ஆல்சோ அன் ஏத்திஸ்ட். ஸோ வெரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அண்ட் ஆல்சோ ஒரு டாகும் அந்த மூவில ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ப்ளே பண்ணது, லைக் இம்பார்ட்டன்ட் ரோல். மேபி டிரெக்டர் மேபி அனிமல் இருக்கலாம். ஸோ ஓவரால் சூப்பரா இருந்தது. தேவர் மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன் செம்மையா பண்ணியிருந்தாரு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஸ்ட்ரி இந்த கோஸ்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா, அந்த ஒரு அமானுஷமான ஃபீல்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா மியூசிக் தான் மெயின். கரெக்டான டைமிங் பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற லெவல்ல இருந்தது. நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸும் நடந்தது. அமேசிங். அந்த அப்பா நிவினோட அப்பா நடிச்ச அந்த ஓல்டு அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட முக்கியமா சொல்ல போனோம்னா அவருக்கு ஈக்குவலாகவும் கொஞ்சம் பெட்டரா சொல்ல போனா அவங்க பெரியப்பாவை நடிச்சவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஒரு சீனியர் மலையாளம் ஆக்டர் ஜனார்த்தனன் சார் பேரு. ஒரு 700+ ஃபிலிம்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல மனோரமா மாதிரி அவங்க அந்த ஊர்ல வெரி குட் ஃபேண்டாஸ்டிக்கா அந்த ரோல் ரொம்ப ஒரு காமெடி பிளஸ் இது நல்லாவே பண்ணிருப்பாங்க. காஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. இதுல என்ன ஒரு மெயினான விஷயம் ஒரு ஃபிலிம் அனாலிசிஸ் நம்ம பார்க்கணும்னா அந்த ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பீட் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நம்பூதிரி குடும்பத்துல இருந்து வர ஒரு ஆளுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்ல. ஏதோ ஒரு ரீசன் வாட் எவர் தி ரீசன் தட் மேட் ஹிம் டு சூஸ் நாட் டு பிலீவ் இன் காட். அதுக்கப்புறம் அதை எப்படி அந்த ஸ்டான்ஸ் எடுத்து மாத்துறாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைனமிக்ஸ் சொல்லிருக்காங்க. ஆமா இது ஃபேண்டசி மூவி வித் விஷயங்கள் ஸ்பிரிட் மாதிரி விஷயங்கள் இருந்தா கூட அதை காட்டின விதம் வந்து ரொம்ப புதுசா ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ஒரு அதுவும் இப்படியா இப்படி இருக்குமா இல்ல இப்படிதான் காட்ட போறீங்களா அப்படிங்கிற விஷயம் இல்லாம ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்ல அதை எடுத்துக்கொண்டு போய் அகில் சத்யன் ரொம்ப நல்லாவே நேரக்ட் பண்ணிருக்காரு. கேமராமேன் வேலாயுதனும் அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்கான அவருடைய அந்த ஃப்ரேமிங் சென்சஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓவரால் வந்து ஃபயர்ஃப்ளைக்கு வந்து இது வந்து ஒரு ஹிட் ரன் தான். இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் மூலமா இட் இஸ் ஏபிள் டு ரீச் ஈவன் மோர் பீப்புள். ஸோ இது வந்து இது வரைக்கும் இதோடைய நம்ம பாசிட்டிவ் சைட்ஸை பார்த்தோம். ஃபெஸ்டிவ் ஹாலிடே சீசன் ஃபீல் குட் மூவி ஹோப் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஃபைன். பட் ஆல் த மூவிஸ் எல்லாம் தான் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் பண்ணுவாங்க. தட் நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அண்ட் ஹியூமன் இட் செல்ஃப் பர்சனலாக ஃபீல் பண்ணலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இந்த நேரேஷன் வந்து அந்த சூடு பிடிக்கிற டைம் வந்து ஸ்லோ பர்னர். சில பேர் பிடிக்கும் ஸ்லோ பர்னர், ஸ்லோவாக 1 by 1 நாட் ஒன்னா வந்துட்டே வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து பிடிக்கும். சில பேர் வந்து இந்த பேஸ் ஆஃப் த மூவி கொஞ்சம் பிடிக்காது. எஸ்பெஷலி இந்த பிகினிங் இருக்கு ஹியூமர் இருக்கு எல்லாமே இருக்கு இருந்தா கூட அது ஸ்லோவா செட் பண்றாங்கன்னா அவங்க காட்டக்கூடிய ஒரு ஜானர் வந்து வேற ஒரு ஷிஃப்ட் ஆகும். இது ஜானர் ஷிஃப்ட் ஃபிலிம். இது எடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து இதை என்ன ஒரு விதமான சர்வமாயா அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்றது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல சொல்லல. ஸ்லோவா பில்ட் பண்ணி நம்மள செட் பண்றாங்க. ஆடியன்ஸ் தே ஆர் லைக் ப்ரிப்பேரிங் மோர் லைக் ப்ரெப்பிங்.
மேரினேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், பண்ணி கொண்டு வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அது ஒன்று. அது we are doing it for everyone, not for the people who like specific type of films. ஸோ அதனால அது ஒன்று சொல்லலாம். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா, அதுக்கான ஒரு ஃபிளாஷ்பேக், அந்த ஸ்டோரி சொல்றாங்க, அதில் சொல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தால் கூட எல்லாருமே இதை எடுத்துப்பாங்களா? லைக் அதாவது எல்லாருக்குமே, அதாவது ஒரு தியேட்டரில் உட்கார 10 பேரையுமே டேரக்டர் கன்வின்ஸ் பண்ண முடியாது. பட் இஃப் he or she can convince 7 out of 10, that is hit. பட் அந்த ரீசன் வந்து 7 out of 10க்கு போய் சேருமா அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஸ்பிளிட் வெர்டிக்ட் இருக்கு. பட் நான் வந்து அந்த ஒரு பிலீவபிள் பர்சனாக தான் இருக்கேன். பட் அஸ் ஆஃப் ரிவ்யூவா நான் சொல்லும்போது எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் வந்து அது வந்து மாயா அப்படிங்கிற டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா பண்ணிட்டாங்க. அப்சல்யூட்லி there is no other way to say that. ஏன்னா இதை வந்து கண்டிப்பா நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு லோக்கலா ரூட் பண்ற ஒரு மூவிக்குள்ள ஒரு இன்டர்நேஷனல் கான்செப்ட்ங்கிறது இஸ் நாட் தட் யூ ஃபிலிம் இன்டர்நேஷனலி, யூ ஹேவ் த கான்செப்ட் தட் டிராவல்ஸ் இன்டர்நேஷனலி. ஸோ இன் தட் திங் ஆல் ஏஜ் குரூப்ஸ்க்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கும், சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், ஏன்னா அது ஒரு சின்ன பையன் நல்லா பண்ணிருக்கான். அப்புறம் வயசானவங்களுக்கும் பிடிக்கும், மிடில் ஏஜ்க்கும் பிடிக்கும், எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் பிடிக்கும், எல்லாரும் உட்காந்து பாக்குற மாதிரி ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் ரெண்டாவது இந்த படத்தோட ஏன்னா நிவின் பாலி, அதே லீக்ல வி கேன் சே தட் விஜய் தேவர்கொண்டா, சிம்பு, இவங்கெல்லாம் வந்து they are like extremely raw performers. they are unfiltered, unmasked. லைக் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் கரெக்டாக வச்சு கேப்சர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான பர்சன்ஸ் தான். மேபி நாட் நெசசரிலி ஸ்கிரிப்ட் ஓட ஒர்க்கிங் நாலேஜ் சம்டைம் மிஸ் ஆகலாம். பட் இது கம்பேக்னு நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. யூ டோன்ட் ஒரு கமர்ஷியல் ஆக்டருக்கு வேணா யூ கேன் சே லைக் டைஸ் கம்பேக், பொட்டன்ஷியல் ஃப்ளாப் அண்ட் ஃபெயிலியர் அண்ட் ப்ராஃபிட்லாம் சொல்லலாம். பட் திஸ் இஸ் அ ஜென்யூன் டேலண்டட் ஆர்டிஸ்ட் will always live. ஸோ அது வந்து என்ன விஷயம் அவர் அந்த சாமிங் அந்த வைபை கொடுக்குதோ அதை எண்டு வரைக்கும் கேரி பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மார்க் கொடுப்பேன். அவுட் ஆஃப் 5 சொல்லலாம் இந்த வாட்டி. ஓகே, அவுட் ஆஃப் 5 ஐ வுட் சே லைக் 4.25. நான் வந்து 4.5. ஓகே, both are close. So it is a கண்டிப்பா ஜியோ ஹாட் ஸ்டார்ல நீங்க போய் ஒரு வாட்ச் பண்ணி yes there are 3 times கூட பார்க்கலாம். certain plus and minuses இருக்கலாம். That is applicable to all the films. Even the best. This review is like little useful for you before watching the movie. கண்டிப்பா சர்வமாயாவை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. Yes. When we will come back, நம்ம மீண்டும் ஒரு ரிவ்யூல சந்திப்போம். Okay guys, bye. கதம் இதுவே ஆரம்பம்.